அனைவருக்கும் வணக்கம். நக்சன்யா பண்ணையிலிருந்து உங்கள் மகேஸ்வரன். நம்ம பார்த்தீங்கன்னா, 15வது நாள் நம்ம பெருவிடை குஞ்சுகளுக்கு என்ன வேக்சின் போடணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. நம்ம வேக்சின் பார்த்தீங்கன்னா, ஐபிடி 15வது நாள் ஐபிடி வேக்சின் போடணுங்க. இந்த ஐபிடி பார்த்தீங்கன்னா, 2 காம்பினேஷன்ல வரும். ஒண்ணு வந்து பவுடர் ஃபார்ம் வரும். இன்னொன்னு லிக்விட் ஃபார்ம்ல வரும். அந்த பவுடர் ஃபார்மும், லிக்விட் ஃபார்மும் மிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு லிக்விட் ஃபார்ம்ல இருந்து ஒரு 3 எம்எல் சிரிஞ்சில இழுத்துக்கணும். சிரிஞ்சில அந்த லிக்விட எடுத்துக்கணும். அந்த லிக்விட இன்ஜெக்ட் பண்ணி நல்லா குளிக்கிறணும். குளிக்கிட்டு அந்த பவுடர் ஃபார்ம் கலந்த காம்போவ இந்த லிக்விட் பாட்டில்ல உள்ள இன்ஜெக்ட் பண்ணிடணும். இது ஏன் நம்ம அது மாரி குளுக்கும்போது நல்லா லிக்விடா இருக்கா, அந்த பவுடர் வந்து நல்லா கரைஞ்சிருச்சான்னு பார்க்கணும். அந்த காம்போ தான் மெயின்ங்க. ஏன்னா அது நம்ம 500 டோசேஜ். நாம ஆக்சுவலா வந்து 100 டோசேஜ் கிடைக்கல. அதனால 500 டோசேஜா வாங்கியிருக்கோம். 500 டோசேஜ்னாலும் கண்ணுல விடுறது 500 குஞ்சுகளுக்கு விடலாம். 1 டிராப்ஸ் தான். எதா இருந்தாலும் கண்ணுல ஒரு ஐ டிராப்ஸ் மட்டும் தான் விடப்போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, அதில இருக்க அந்த லிக்விட் காம்போவ இழுத்துட்டோம். இழுத்துட்டு நம்ம வந்து அந்த வாட்டர் தனியா குடுத்துருப்பாங்க. அந்த வாட்டர்ல போட்டு மறுபடியும் நல்லா குளிக்கணும். மறுபடியும் நல்லா குலுக்குனா தான் அந்த மருந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறது லிக்விடா மாறும். லிக்விட்ல இருக்கிறது வந்து மறுபடியும் அந்த பாட்டில்ல உள்ள வந்துரும். அத இன்ஜெக்ட் பண்றதுக்காக ஒரு பாட்டில் இப்போ லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். அ அத கண்ல டிராப்ஸ் போடுறதுக்காக ஒரு பாட்டில் ஒண்ணு ரெடி பண்ணிக்கணும். அந்த பாட்டில் வந்து மெடிக்கல்ல கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, நம்ம ஐ டிராப்ஸ் போடுறதுக்குன்னு ஒரு பாட்டில் இருக்கு. அந்த பாட்டில் எடுத்துட்டு குட்டிகளுக்கு கரெக்ட்டா கண்ணுல ஒரு டிராப்ஸ் நம்ம எப்படி பண்றோம்ன்னு பாருங்க. இது மாரி கரெக்ட்டா ஒரு டிராப்ஸ் கண்ணுல விடும்போது நம்ம ஒரு 50 குஞ்சுக்கு தான் விடுறோம். ஒரு 500 டோஸ் வாங்குனாலும் 50 குஞ்சு யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிற போறோம் அவ்வளோதாங்க. இப்படி பண்றதுனால குஞ்சுகளோட வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா, எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க. டக்குன்னு நல்லா தீவனங்கள் நெறைய எடுத்துக்குது. குஞ்சுகள் நல்லா வளர்ச்சி இருக்கு. இது மாரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.